கைஸ் நம்ம இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய லெக் சைடு கார்டன். இந்த லெக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய தர்பர்டி கார்டன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த தர்பர்டி கார்டனில் நல்லா இருக்கு. நம்ம இப்போ உள்ள என்ட்ரு ஆகிறது தான் அந்த தர்பர்டி கார்டன். லெக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய அந்த தர்பர்டி கார்டன். இந்த தர்பர்டி கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த தர்பர்டி கார்டன் வந்து நல்ல ஒரு அழகான லேண்ட்ஸ்கேப்போட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் ஃபுல்லாக ஹீலிங் செடிகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல இந்த ஓவரால் இந்த தர்பர்டி கார்டனை பொறுத்தளவில் எமோஷ்னல் வெல்பீயிங் சொல்லியிருக்காங்க. அதே போல் 4.8 ஸ்டார் வாங்கியிருக்கிறதாட்டம் சொல்லியிருக்காங்க இந்த தர்பர்டி கார்டன். இந்த தர்பர்டி கார்டனில் உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு நல்ல அழகான இருக்குது. இந்த இடங்களில் அழகான ஒரு ஷெல்டர் இருக்குது. அதில் ஃபேன் வசதிகளும் இருக்குது. இந்த இடங்களில் செம்பருத்தி பூக்கள்லேருந்து எல்லா பூக்களும் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். நடைபாதையில் அந்த இலையுடைய டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடத்துல பார்க்கும்போது. அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த தர்பர்டி கார்டன். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் எல்லா விதமான செடிகளும் உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம இந்த இடங்களில் பார்க்கும்போது தெரியும். அதே போல் இந்த இடத்துல இந்த சங்கு பூவில் உள்ள வெள்ளை கலராட்டு இருக்கக்கூடிய சங்கு பூவும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடங்களில் ஃபுல்லாக அந்த வாழை மரங்களும் நம்ம சுற்றி பார்க்கலாம். அந்த இடங்களில் இந்த தர்பர்டி கார்டனை பொறுத்த அளவில் ஃபுல்லாகவே ஹீலிங் கார்டன்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம அந்த இடத்துல சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சங்கு பூன்னு சொல்லுது, அந்த பட்டர்ஃப்ளை பியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த சங்கு பூவை நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். இந்த சங்கு பூவை நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த தர்பர்டி கார்டனில் ஃபுல்லாகவே மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளை தான் அதிகமாக பார்க்கலாம். அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால் போல இருக்கும் பார்க்குறது. இந்த தர்பர்டி கார்டனில் இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல ஒரு அழகான வாட்டர் ஃபால்னு சொல்லலாம். பார்க்க நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது இந்த இடங்களில். நம்ம இதில் பார்க்கும்போது தெரியும். அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான வாட்டர் ஃபாலும் இதில் இருக்குது. நமக்கு இந்த இடங்களில் பார்க்கும்போது நல்ல ஒரு வியூ ஆட்டம் இருக்குது. நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வியூவுக்கும் நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த வாட்டர் ஃபால். தர்பர்டி கார்டனில் நம்ம நிறைய விதமான குருவிகளையும் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். அந்த நீர் பறவையோட இனத்தை சேர்ந்த பறவைகளெல்லாம் நம்ம அந்த இடங்களில் பார்க்கலாம். ஃபுல்லாகவே இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த தர்பர்டி கார்டன். வாழை மரங்கள் அதே போல் விதவிதமான செடிகள் இந்த இடங்களுக்குள்ளார ஃபுல்லாக அந்த மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள் தான் அதிகமாக பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். நிறைய இன்ஃபர்மேஷனோடு கொடுத்துருப்பாங்க. பி கிரியேட்டிவ் வைல் யூ ஆர் என்ஜாயிங் த வாட்டர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனோட ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும். நீங்கள் நெல்லிக்காய் ஊரில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நெல்லிக்காவுக்கெல்லாம் போட்டி போட்டு பறித்த காலம்லாம் இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான டேஸ்ட்டாகவும் புளிப்பாகவும் இருக்கும் இந்த நெல்லிக்காய். யாருக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கற்பூரவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த செடிகளும் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த இடங்கள்லேயே நமக்கு பந்தான் லீஃபும் பார்க்கலாம். ஃபுல்லாக பந்தான் லீஃபும் நிறையா இருக்குது. கிழங்கு வகைகளோடு சேர்ந்த மரங்களையும் இந்த இடங்களில் நிறைய பார்க்கலாம். இந்த தர்பர்டி கார்டன்னு சொல்லும்போதே இந்த லெக் சைடு கார்டனுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா செடிகளும் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளாக இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பார்க்கலாம் பிரண்டை செடி. இது வந்து பிரண்டை செடி. பிரண்டை செடியுடைய பேரும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்குது. இந்த பிரண்டை எதலை இந்த இருக்குல்ல, இதை ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. அதே போல் முட்டு வலிக்கெல்லாம் இந்த பிரண்டை ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளெல்லாம் நம்ம இந்த தர்பர்டி கார்டனில் பார்க்கலாம். இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம் மட்டும் வச்சுருக்காங்க. நம்ம இதில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் உட்காந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. ரிமெம்பர் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லி இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல்
முன்னாடி எப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இந்த இடங்களில் தெரிஞ்சுக்கலாம். ஜூராங் டிரைவ் சினிமா எப்படி இருந்தது, தங் டைனஸ்டி வில்லேஜ் எப்படி இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ஜூராங் டிரைவ் இன் சினிமா எப்படி இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல சைனீஸ் கார்டன் எப்படி இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடத்துல ஜப்பனீஸ் கார்டன் எப்படி இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது இந்த தர்பட்டி கார்டன். இந்த தர்பட்டி கார்டனில் நமக்கு உள்ளே உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதி இருக்குது. இந்த இடத்துல ஃபேன் வசதிகளும் இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த தர்பட்டி கார்டன். கருவேப்பிலை, அதே போல் வேப்ப மரங்களையும் இதுக்குள்ளால பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த தர்பட்டி கார்டன். இந்த தர்பட்டி கார்டனில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடத்துல லுக்கு. இந்த தர்பட்டி கார்டனை சுற்றி வரும்போதே ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது பார்க்க. நம்ம இந்த இடங்களில் உள்பக்கம் உள்ள வழியை தள்ளி வெளிப்பக்கமும் போட்டக்கூடிய வழி நல்லா இருக்குது. நல்ல அழகான பூக்களெல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். ஃபுல்லாகவே மருத்துவ குணம் வாய்ந்த பூக்களெல்லாம் பார்க்கலாம். இந்த இடங்களில் நார்த்த செடிகளெல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த தர்பட்டி கார்டன். நம்ம இந்த இடங்களில் பார்க்கும்போதே ஃபுல்லாகவே அந்த மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளெல்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த இடங்களே தெரியுது. இந்த இடங்களில் என்னென்ன செடி, அந்த செடியுடைய பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடங்களில் அதுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷனோடு கொடுத்துருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. பார்க்கும்போதே நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது நமக்கு இந்த இடங்களில். இந்த வாட்டர் ஃபால் மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான லுக் இந்த இடத்துல. இந்த மரங்களை நம்ம இந்த இடங்களில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இது மருத்துவ குணம் வாய்ந்த மரங்கள். நிறைய இடங்களில் நம்ம இந்த இதை பார்க்கலாம் இந்த மரங்களை. இந்த மரத்துடைய பேர் எனக்கு தெரியலை. உங்களுக்கு இந்த மரத்துடைய பேர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். செம்பருத்தி பூக்களெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த செடியுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தர்பட்டி கார்டனை சுற்றி நமக்கு இந்த இடங்களில் நடந்து வர்றதுக்கே நல்ல ஒரு அழகான ஜல்லியை போட்டு விட்ருக்காங்க. இந்த ஜல்லி போட்டக்கூடிய இந்த இடங்களில் நடந்து வரும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நீங்களும் பாருங்கள் இந்த தர்பட்டி கார்டன் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், நாம் இன்னைக்கு பார்த்தது லேக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய தர்பட்டி கார்டன். ஃபுல்லாகவே மருத்துவ குணங்கள் வாய்ந்த செடிகளை உள்ளே வச்சுருக்காங்க. உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஒவ்வொரு செடிகளுடைய பேரும் அதிலே நமக்கு லேபிள் அடிச்சு கொடுத்துருக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த ஒரு தர்பட்டி கார்டன் ஒரு நல்ல ஒரு ஹீலிங் கார்டன் மாதிரியே சொல்லலாம். இந்த ஹீலிங் கார்டனுக்கு வந்தீங்கன்னா காலையில் இல்லைனா ஈவினிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த தர்பட்டி கார்டனுக்கு வர்றதுக்கு லேக் சைடு எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து வரலாம். அதே போல் சைனீஸ் கார்டன் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து வரலாம். இந்த 2 ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன்லேருந்து வந்தாலும் நடக்கிற தூரம் ஒரே அளவு தான். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து வந்தாலும் ஓகே தான். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை கொடுக்குது இந்த தர்பட்டி கார்டன். நீங்களும் பாருங்கள் இந்த தர்பட்டி கார்டன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.